ஐயோ பாருங்கப்பா, நம்ம ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்க போற மேட்சுக்கு வேற மழையோட தொல்லை வந்துருச்சே. ஒருவேளை இந்த மேட்ச் மழையால கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம பிளே ஆஃப் போறதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல நம்ம ஆர்சிபி கேகேஆர் மேட்சோட வெதர் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். எப்ப எவ்வளோ மழை பெய்யும்னு, மேட்ச் நடக்க சான்ஸ் இருக்கா இல்லையான்னு, எத்தனை ஓவர் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஒருவேளை மேட்ச் கேன்சல் ஆகிற நிலைமை வந்துட்டா நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாருக்கு என்ன ஆகும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டாஸ் போடும்போது 7 மணிக்கு 71% மழை பெய்ய சான்ஸ் இருக்காம். நம்ம சின்னசாமி ஸ்டேடியத்துல பெங்களூர்ல தான் இந்த மேட்ச். அதுக்கப்புறம் 8 மணிக்கு 69% மழை பெய்யுமா. 9 மணிக்கு 49% சான்ஸ் இருக்காம். அப்புறம் 10 மணிக்கு 34% மழை குறையலாம்னு சொல்றாங்க. இப்ப மேட்ச் ஆரம்பிக்குது 7:30 மணிக்கு. ஒருவேளை 7 மணிக்கே மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா டாஸே போட முடியாது. அதுவும் முக்கியமான 3 மணி நேரத்துல இவ்வளவு மழை பெஞ்சா 11:30 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கவே நடக்காது. 11:30 தான் கட் ஆஃப் டைம் வேற. அதுக்கப்புறம் 5 ஓவர் மேட்ச் கூட போட முடியாது. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, குறைஞ்சது 5 ஓவர் மேட்ச் ஆவது நடத்த முடியுமான்னு பார்ப்பாங்க. சின்ன மேட்சாச்சும் போடணும்னு நினைப்பாங்க. அது எப்போ முடியும்னா 10:30க்கு மழை நின்னா தான் முடியும். அப்புறம் தண்ணி எல்லாம் வடிச்சு கிரவுண்டை காய வைப்பாங்க. கிரவுண்ட் நல்லா காஞ்சு விளையாடுறதுக்கு சரியா இருக்குன்னு அம்பையர்ஸ் சொன்னாதான் 5 ஓவர் மேட்ச் நடக்கும். அதுல யாரு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா ஒருவேளை 5 ஓவர் மேட்ச் கூட போட முடியாம மேட்ச் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அப்ப யாருக்கு லாபம்? பாயிண்ட்ஸ் டேபிள்ல சொல்றேன் கேளுங்க. இப்ப இருக்கிற பாயிண்ட்ஸ் டேபிள்ல குஜராத் டைட்டன்ஸ் 11 மேட்ச்ல 16 பாயிண்டோட நம்பர் 1ல இருக்காங்க. நம்ம ஆர்சிபி கேகேஆர் மேட்ச்ல மழை வந்து மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 டீமுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப என்னாகும்? நம்ம ஆர்சிபிக்கு 12 மேட்ச்ல 17 பாயிண்ட்ஸ் வந்துரும். நம்ம ஆர்சிபி நம்பர் 1க்கு வந்துருவாங்க. அதாவது நம்ம பிளே ஆஃப் போறது கன்ஃபார்ம் ஆயிடும். அது இல்லாம கேகேஆர் இப்போ 6வது இடத்துல இருக்காங்க. 12 மேட்ச்ல அவங்களுக்கு 11 பாயிண்ட் தான் இருக்கு. அவங்க இன்னும் இருக்கிற 2 மேட்சையும் ஜெயிச்சா தான் 15 பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். ஒருவேளை கேகேஆர் இந்த மேட்ச்ல ஜெயிக்க முடியாம மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னாகும்? கேகேஆருக்கும் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்ப அவங்களுக்கு 13 மேட்ச்ல 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அப்புறம் அவங்க கடைசி மேட்ச் ஜெயிச்சாலும் கூட மேக்ஸிமம் 14 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடியும். அப்ப அவங்க பிளே ஆஃப் போகவே முடியாது. அதனால மேட்ச் கேன்சல். ஆனா நம்ம ஆர்சிபிக்கு தான் பெரிய லாபம். ஒரு பாயிண்டோட நம்பர் 1க்கு வந்துருவோம். 17 பாயிண்ட்ஸோட நம்ம குவாலிஃபிகேஷனும் கன்ஃபார்ம் ஆயிடும். கேகேஆர் இந்த ஐபிஎல் தொடரை விட்டே போயிடுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க கணிப்பு என்ன சொல்லுதுன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நியூஸ் கிரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.